உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்ற அனஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாகாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணுகி கண்டு அயலாமுறை அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் எல்லாம் இல்லாத அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு பற்றி வருகிறேன். அருள்மிகு சீதா பிராட்டியராகிய அருள்தரும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி வருகிறேன். அருள்வான அற்புதமூர்த்தியாக வழங்குகிற ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி வருகிறேன். இனிய மையன்பர்களே, கம்பராமாயணம் தொடர் விரிவுரை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்று சீதா கல்யாணம் என்ற தலைப்பிலே சிந்தனைகளை சிந்தித்துக் கொள்ளப் போகிறோம். நேற்றைய நாளிலே தாடகை வதம் என்ற ஒரு தலைப்பில் அந்த தாடகை என்ற அரக்கியை கொன்று விஸ்வாமித்திர முனிவருடைய வேள்வியை ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண பெருமாளும் காத்து அருளினார்கள் என்ற வகையில் பார்த்தோம். அந்த ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண பெருமாளாக இருக்கிற அவர் இருவரும் அந்த வேள்வியை காத்து அருளிய அந்த அமைப்புக்கு பிறகு விஸ்வாமித்திர முனிவர் அந்த இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நேராக கோசல் நாட்டுக்கு வராமல் மிதிலை மாநகரம் போய்விட்டு வரலாம் என்று அழைத்துக் கொண்டு போகிறார். மிதிலை என்பது ஜனக மகாராஜா ஆட்சி பண்ணுகின்ற நாடு. மிதிலை நாட்டில் பிறந்தவள் மைதிலி. ஜனகன் மகாராஜாவுக்கு மகளாக பிறந்தவள் ஆதலினால் அவள் ஜானகி. பொதுவாக ஒரு பெண்ணின் பெயரானது அவருடைய தந்தையின் பெயரை வைத்து அமைவது வழக்கம். கேகையனுடைய மகள் கைகேயி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி. அதுபோல மிதிலை நாட்டில் பிறந்தவள் என்பதனால் அவளுக்கு மைதிலின்னு ஒரு பெயர். ஜனக மகாராஜாவுக்கு மகளாக பிறந்தாள் என்பதனால் அவளுக்கு ஜானகின்னு பெயர். இன்னொரு செய்தி தொடர்பாக சொல்லிவிடுகிறேன். பாண்டிய நன்னாட்டினை கன்னி நாடு என்று சொல்லுவது வழக்கம். இலக்கிய மரபிலே கன்னி நாடு என்றால் பாண்டிய நாடு என்று சொல்வார்கள். அதையே கன்னி நாடு என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், கன்னியாக இருந்து மீனாட்சி ஆட்சி பண்ணிய நகரம். தடாதகை பிராட்டியார் என்ற திருப்பெயரிலே மதுரையிலே வந்து நம்முடைய பார்வதி என்று சொல்லுகிற அந்த அம்பாள் அவதாரம் செய்தாள். அவதாரம் செய்தாள் என்றால் அவதரித்து அருளினாள். யாருக்கு மகளாக அவள் பிறக்கவில்லை. கண்டெடுத்தவளாகத்தான் மீனாட்சி தாய் தடாதகை பிராட்டியாராக அவள் அங்கு வளர்கிறாள். தடாதகை பிராட்டி என்ற அந்த மீனாட்சி தாயினுடைய சொருவமாய் இருக்கிற அவளுடைய தந்தை மலையத்துவச பாண்டிய மன்னன் என்று அவன் பெயர். துவஜம் என்றால் கொடியின் அர்த்தம். துவஜாரோகணம் என்றால் கொடியை ஏற்றுகின்ற விழா அர்த்தம். அந்த துவஜாரோகணம் என்ற சொல்லிலே துவஜம் என்றால் கொடி என்ற பொருள் இருப்பது போல, மலையத்துவச பாண்டிய மன்னன் என்று சொன்னால் அந்த பாண்டிய மன்னன் கொடியிலே மலை உருவத்தை எழுதியிருப்பான். மலையின் உருவம் கொடியில் எழுதப்பட்ட காரணத்தினால் அவனுக்கு பெயர் மலையத்துவச பாண்டிய மன்னன் என்று பெயர். அவனுடைய மகள்தான் தடாதகை பிராட்டியார். மலையத்துவச பாண்டிய மன்னன் தன் மகளை அருமையான முறையில் வளர்த்து வந்தார். எப்படி நேருஜிக்கு இந்திரா காந்தி ஒருத்தி பெண்ணாக இருந்து வளர்ந்தது போல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற அளவுக்கு அவளுக்கு ஆற்றலை அந்த பாண்டிய மன்னன் கொடுத்து வளர்த்து வந்தார். அவளுக்கு இயல்பிலேயே அம்பாள். மலையத்துவச பாண்டிய மன்னன் மறைந்து விட்ட அமையனால் அந்த நாட்டுக்கு வேறு வாரிசு இல்லை என்பதனால் கன்னி பெண்ணாயிருக்கிற தடாதகை பிராட்டியாரே மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு பாண்டி நாட்டை ஆண்டாள் ஆதலினால் கன்னி ஆட்சி பண்ணிய காரணத்தால் பாண்டி நாடு கன்னி நாடு என்று பெயர் பெற்றது என்பது அவருடைய பெயர் வரலாறு. அதுபோல இங்கே ஜனகன் மகள் ஜானகி.
அவளுடைய சுயம்பரம் என்ற ஒன்று மிதிலிமா நகரிலே ஜனக மகாராஜா ஏற்பாடு பண்ணியிருந்தார். சுயம்பரம் என்றால் ஏதேனும் ஒரு வலிமை போட்டி, வலிமை பரீட்சாட்டம் என்ற ஒன்றை வைத்து அதை யார் செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகள் உரியவள் என்று வரையறிவித்து எல்லோரையும் அழைத்து வந்து அந்த வலிமையில் வெற்றி பெறுவாருக்கு தன் மகளை கொடுப்பது என்ற முடிவிலே சுயம்பரம் நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சிக்கு ஜனக மகாராஜா பல பேருக்கும் அழைப்பு அனுப்பினார். விஸ்வாமித்திர முனிவருக்கும் அழைப்பு அனுப்பினார். அதனை வாங்கி பார்த்த விஸ்வாமித்திர முனிவர், என்னை மிதிலிமா நகருக்கு அழைத்திருக்கிறான் ஜனக மகாராஜா, நான் சென்று அங்கே ஜானகியை வாழ்த்துவதுதான் என்னால் செய்ய முடியும். ஆனால் பக்கத்தில் ராமன் இருக்கிறான், இவனும் அவளும் தான் மனம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பது என்னுடைய தீர்க்க தரிசனத்தில் தெரிகிற விஷயம். எனவே இவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போகலாம் என்று அவன்தான் திட்டமிடுகிறார். வசிஷ்ட மகரிஷி ராமச்சந்திரனை கரிய சமரை கொடு என்று கேட்ட பொழுது தசரதன் மறுத்தார் அல்லவா? அப்படி வசிஷ்டர் சொன்னார், ராமனுக்கு பல நல்ல காரியங்கள் எல்லாம் நிகழப் போகிறது, தசரதா தடுக்காதே. இந்த வசிஷ்டர் சொன்னது இதுதான். உண்மையிலேயே விஸ்வாமித்திர முனிவர் வேள்வி காத்தலுக்காகத்தான் ராமரை அழைத்தார் என்பது போல் தோன்றினாலும் ராமனுக்கு பெண் பார்க்க அழைக்கிறார். ராமனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து சுயம்பரத்திலே வெற்றி பெற்று ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த முனிவர் பெருமான் முடிவெடுத்து விட்டார். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, பிரம்மச்சரியமாய் இருக்கிற பொழுது முனிவருக்கு தொண்டு செய்தால் இந்த பிரம்மச்சரியம் காத்தவருக்கு கல்யாணம் நடக்கும். அந்த அமைப்பில் தான் விஸ்வாமித்திர முனிவருக்கு துணையா வந்தவருக்கு பெண் பேசி முடிப்பதற்காக அந்த சுயம்பரத்தை ஈடுபடுத்திக் கொள்ள விஸ்வாமித்திர முனிவர் புறப்பட்டார். அப்படியே போய்கொண்டிருந்தார்கள். போகிற வழியெல்லாம் விஸ்வாமித்திர முனிவர் நல்ல கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே போனார். பொதுவாக அந்த காலத்தில் எல்லாம் சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு போனா கதை சொல்லுவாங்க. ஒரு கார்ல போறோம், ஒரு ஏதாவது ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கிறோமா, ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா, கதை சொல்லுங்க பாட்டி என்று பிள்ளைகள் கேட்கும். அறியா பருவமாக இருந்த காலத்துல அந்த குழந்தைகள் கேட்கும். அப்ப அந்த பாட்டி தான் கதை சொல்லுவா. வீட்டில் இருக்கிற பொழுது கூட அந்த பாட்டி தாத்தாவை பார்த்து அந்த குழந்தைகள் கதை சொல்லுவோம். நம் நாட்டிலே ரொம்ப ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டு வந்த அருமையான விளையாட்டு கதை தான் பருப்பு கடையிற விளையாட்டு. பருப்பு கடையிற விளையாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சி இப்போதெல்லாம் யாரும் வீட்டில் செய்வதில்லை. செய்வதற்கு வயதானவர் தயாராக இருந்தாலும் பேரப்பிள்ளை ஒத்துழைப்பதில்லை. வேலைப்பதற்கு போக என்று பேர குழந்தைகள் மறுத்து விடுகிறார்கள். அந்த காலத்தில் வயதான பாட்டி கிட்ட போய் அந்த பேரனோ பேத்தியோ, பாட்டி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க பாட்டி சொன்னா அந்த வாடா கண்ணு உட்கார வச்சு ஒரு பருப்பு கடையிற விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீ தெரிஞ்சுக்கிறியா என்று அதுக்கு சொல்லுங்க பாட்டி சொன்னா அந்த பேர குழந்தையினுடைய கையை தூக்கி தன்னுடைய கை மேல வைத்துக் கொள்வாள். அந்த விளையாட்டிலே ரொம்ப முக்கியமானது பாட்டி கை மேல அந்த பேர கையை இருக்கும். பேசாம அந்த பேரை கொண்டு வச்சுட்டு இந்த வித்யா உன் கையில பருப்பு இருக்குது, பருப்பு சாதம் இருக்கிறது. இந்த பாட்டி கற்பனையில் தான் சொல்லுகிறாள். ஆனா அந்த பேர குழந்தை அதை அப்படியே நம்பும். இப்ப வந்தா எங்க பருப்பு சாதம் இருக்குது, தட்டிலே காணும் என்று அடமணிட்டு ஓடிடும். அந்த குழந்தை கையில பருப்பு சாதம் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுவாள். அந்த சாதத்தை பிசைவது மாதிரி பிசைவாள். இது உங்க அம்மாவுக்கு, இது உங்க அப்பாவுக்கு, இது உங்க பாட்டி எனக்கு, உங்க தாத்தாவுக்கு, உங்க அண்ணனுக்கு சொல்லிட்டு 5 விரலையும் சொல்லி குடிச்சிட்டு சாதம் தீர்ந்து போன மாதிரி அந்த பாட்டி ஒரு பாவனை பண்ணுவார். அந்த குழந்தை உத்து பார்க்கும். என்ன கருத்துல உத்து பார்க்கும்னா, என் கையில் இருக்கிற சாதத்தை அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் தாத்தாவும் அண்ணனும் சாப்பிட்டு போயிட்டா அப்ப எனக்கு என்ன, நான் என்ன பண்ற, கஷ்டப்பட்டு கிடக்கிறதா என்று அந்த குழந்தை கொஞ்சம் ஏக்கமா அந்த பாட்டியை பார்த்து கேட்காது. உடனே சாதம் தீர்ந்து போன மாதிரி கையை விட்டு அந்த பேரனை கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு இது கிச்சு விளையாட்டு காட்டி சிரிக்க வைப்பாங்க. இந்த விளையாட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். இதுல என்ன சொல்ல வருகிறான் தமிழன்னா, இந்த பிஞ்சு கையில
அதற்கு சொந்தமாக இருப்பது போன்ற பருப்பு சாதத்தை பிசைஞ்சு வச்சு அது அம்மாவுக்கு, அண்ணனுக்கும், தாத்தாவுக்கும், பாட்டிக்கும், அப்பாவுக்கும் கொடுத்துட்ட பிறகு தனக்கு இல்லாது போதுமானா அழ வேண்டிய அந்த குழந்தை சிரிக்க கற்றுக்கொண்டு விட்டால் இதன் மன வளர்ச்சியிலே அந்த குழந்தை எதிர்காலத்தில் பெரிய தலைவனாக, இளைஞனாக, ஒரு காப்பாளனாக வளர்ந்து விட்ட பிறகு இவன் சம்பாதிக்கிற சொத்துல இருக்கிற செய்தியை எல்லாருக்கும் வாரி கொடுத்து விட்டு தனக்கு இல்லாது போகுமானால் சின்ன வயசுல பழக்கப்பட்ட கதை விளையாட்டு போல அப்பொழுது சிரித்து மகிழ்வான். ஈர்த்து உவக்கும் இன்பத்தை அந்த விளையாட்டு சொல்லி வைத்தால் முன்னே வாழ்ந்த மூதாட்டி. இது மாதிரி அந்த காலத்துல பொழுது போகலன்னா விளையாட்டை சொல்லி கொடுத்துட்டே போவாங்க, கதை சொல்லுவாங்க, விளையாட்டு. அது மாதிரி விஸ்வாமித்திர முனிவர் இந்த ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் சில கதைகள் சொல்லிக் கொண்டே போனார்கள். ராமன் லட்சுமணன் கேட்டுக்கொண்டே போனார்கள். திடீரென்று ராமனுடைய காலை வைச்சார். திடீரென்று ஒரு பெண் தோன்றினார். டக்குனு ராமன் காலை எடுத்துக்கொண்டு, சுவாமி இது என்ன ஒரு பெண் தோன்றுகிறாளே என்று அதிர்ந்து போய் கேட்டார். அப்ப விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார், ராமா இதிலே ஒரு வரலாறு இருக்கிறது, கொஞ்சம் இரு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை சொல்கிறார். இவள் பெயர் அகலிகை, உடைய கணவர் கௌதம முனிவர் என்று மிகப்பெரிய மகரிஷி என்ன மாதிரி. அந்த கௌதம முனிவராக இருக்கிற அவருக்கு இவள் பணிவிடை செய்கின்ற பெண்ணாக வாழ்ந்து கொண்டு வந்தாள். இவருடைய பேரழகை கண்டு இந்திரன், தேவேந்திரன், வானத்தில் இருப்பவன், அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் ஒரு நாள் விடியற் காலை 4 மணி அளவிலே கௌதம முனிவரும் அகலிகையும் அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற பொழுது வெளியில இருந்து ஒரு சேவல் கூவுவது போல இவன் கூவினான். உடனே சேவல் கூவி விட்டது, பொழுது விடிந்து விட்டது என்று கருதி கொண்டு கௌதம முனிவர் கதவை திறந்தவுடன் நேரா ஆத்தங்கரை பக்கம் போய்விட்டார். உடனே தேவேந்திரன் உள்ளே கௌதம முனிவர் வேஷத்தில் உள்ளே புகுந்து விட்டான். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, கடவுளை நோக்கி தவம் பண்ணி நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி உருவம் எடுக்கிற அளவுக்கு ஆற்றல் உள்ளவர் கூட இதுல வீணா போனவன். நினைத்த நேரத்தில் சேவலாகவும், நினைத்த நேரத்தில் கோவியாகவும், நினைத்த நேரத்தில் கௌதம முனிவராகவும் வேடம் புனிந்து கொள்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக இருக்கிற தவம் பெற்றவன் கூட காம உணர்வில் வீழ்ந்து போவான். அதை வெல்லுவது அவ்வளவு சாமானியம் இல்லை. காமத்தை வென்றுவிட்டால் உலகத்தில் அனைத்தையும் வென்றுவிடலாம். பிராமண சமூகத்திலே காஞ்சிபுரம் மகா பெரியவர் சொன்னார், 7 வயது பிராமண பையன் வந்த உடனே அவங்க கூழ் போடுவார்கள். உபநயன சடங்கு என்று அதற்கு பெயர். அப்பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அது காஞ்சிபுரம் மகா பெரியவர் சொன்னார், அவன் மனதில் காமம் நுழைவதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தை நுழைத்து விடு. சொல்றேன், அந்த பிள்ளை வளர்கிற பொழுது 7 வயசா இருக்கிற பொழுது அதன் பிறகு அவனுக்கு வயசு ஏற ஏற காமம் நுகர்ந்து விகாரப்படுவான், அவமானப்படுவான். அந்த காமம் பெண்ணை நுழைவதற்கு முன்பு அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை நுழைத்து விடு. நுழைத்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அந்த காயத்ரி மந்திரம் ஜபம் அவனை கவசமாயிருந்து காப்பாற்றும். அதான் இன்னைக்கு சஷ்டி கவசம். கவசம் என்றால் மந்திர உச்சரிப்பில் தன்னைத்தானே நெறிப்படுத்திக் கொள்கிற பாதுகாப்பு. நாம் நம்முடைய குடும்பத்திலே காயத்ரி மந்திரமோ முக்குரிநூல் போடுகின்ற உபநயன சடங்கோ இல்லை என்றாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை 7 வயசு என்று சொல்கிற வகையில் 2ஆம் கிளாஸ் படிக்கிற போது பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொடுக்கலாம். வேறு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பஞ்சாட்சரம் நற்றுணையாவது நமச்சிவாயவே, கற்றுணை கூட்டி ஓர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றத வரலாறு சொல்லி கல்லோர் கட்டி கடல்ல போட்டாலும் நமச்சிவாய மந்திரம் காப்பாத்துண்டா தம்பி, அதை மனசுல வச்சுக்க, அப்பப்போ சொல்லு, நான் மறைக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. திருஞானசம்பந்த பெருமான் 16வது வயதிலே அந்த வேள்வியிலே தோன்றி அந்த ஜோதியில் கலக்க போவதற்கு முன்பு நமக்கு சொன்ன கடைசி உபதேசம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது, நாதன் நாம் நமச்சிவாயவே என்று வேதங்கள் 4ஐயும் படித்து கரைத்து குடித்தாலும் கிடைக்கிற சாரமாயிருப்பது பஞ்சாட்சர ஜபம் தான் என்று வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது,
நாதன் நாம் நமச்சிவாயன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்து 2ஆம் கிளாஸ் படிக்கிற போது அந்த குழந்தை மனசுல பஞ்சாட்சர ஜபத்தை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் எதிர்காலத்தில் எந்த விதமான மனக்லேசங்கள் ஏற்படுகிற பொழுதும் கூட இந்த ஜபம் காப்பாற்றும். பிராமண குழந்தைகளுக்கு காயத்ரி மந்திரம், நமக்கு பஞ்சாட்சர ஜபம். அந்த அடிப்படையிலே இந்த கௌதம முனிவராய் இருக்கிறவர் அவருக்கு ஆத்தங்கரை பக்கம் போன பிறகு இந்த தேவேந்திரனாய் இருக்கிறவனுடைய மனதிலே எவ்வளவு பெரிய தவாற்றல் இருந்தும் கூட அவன் கௌதம முனிவராக வேஷம் போட்டுக்கொண்டு, வேஷமல்ல கௌதம முனிவராக மாறிவிட்டான். கடகடவென்று அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்து விட்டான். அங்கே இருந்த அகலிகைக்கு வந்திருக்கிறவன் தேவேந்திரன் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கௌதம முனிவராய் இருக்கிற இவர்தான் திரும்பி வந்துவிட்டார் என்று, தன் கணவன் தான் வந்துவிட்டார் என்று கருதி கொண்டு அந்த அகலிகை அவர் விருப்பத்துக்கு இணங்கினாள். அந்த நேரத்தில் ஆத்தங்கரை பக்கம் போன கௌதம முனிவருடைய மனதிலே ஏதோ பிழை நடந்திருக்கிறது என்று கண்ணை மூடி பார்த்தால் இந்த இந்திரனுடைய பஞ்சகம் தெரிந்து விட்டது. நேர வந்தார் ஆசிரமத்துக்கு. அவர் கையை நீட்டி இந்திரான்னு கூப்பிட்டார். தேவர் தலைவன் அவன் ஓடி ஓடி வந்து நடுங்கி நின்னான். அப்படியே, முட்டாளே, என்னுடைய உருவத்தில் நீ வேடம் அணிந்து கொண்டு என்னை மாதிரி உருவம் பாவித்துக் கொண்டு அந்த ஆற்றல் பெற்றிருந்தும் கூட முட்டாள்தனமா அந்த காம உணர்வையில விழுந்து விட்டாயே, குடி சாபம் என்றார். அந்த சாபம் என்பது முனிவர்களால் முடியும், நம்மால முடியும். அதுதான் மந்திரம் என்றார். நிறை மொழி மாந்தர் என்றார் தொல்காப்பியர். நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியர் பேசுகிறார். நிறைமொழி மாந்தர், அப்படி திருவள்ளுவர் வாங்குறார். நிறைமொழி மாந்தர் பெருமை இந்நிலத்து மறைமொழி காட்டிவிடும் திருவள்ளுவர். அப்ப உடனே அதுக்கு பதினேழு உரை எழுதினார். நிறைமொழி என்றால் என்ன என்று கேட்டால், அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயன்களை பயந்தே விடும் மொழி எழுத. வாழ்க என்றாலும் வாழ்வார்கள், வேறு விதமா பேசினாலும் வீழ்வார்கள். அந்த நிறைமொழி மாந்தராக கௌதம முனிவர் இருந்தார். குடிச்சாபம் என்றார். அவன் நடுங்கினான். நீங்கள் நீ எதை விரும்பி வந்தாயோ அதுவே உன் உடம்பெல்லாம் பரவ கடவுது. ஒரு தொடு நோய் போல சாபம் கொடுத்தார். உடம்பெல்லாம் தொடு நோய் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கதறினான், நடுங்கினான், காலில் விழுந்து வணங்கினான். எனக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல வேண்டும் என்று அவன் கெஞ்சினான். தேவர்கள் தலைவனாய் இருக்கிற இந்திரனே இந்த கதின் காலில் விழுந்து கதறினான். அவன் கையில வஜ்ராயுதம் இருக்கிறது, பெரிய பெரிய யானை படை இருக்கிறது, தேர்ப்படை இருக்கிறது. அவன் கீழே 5 பூதங்கள் தலைவர் இருக்கு. எது இருந்தா என்ன பண்றது? பாவம் தான், பாவம் தான், பிடி சாபம். பரிகாரம் என்னன்னு கேட்டான். உடனே அப்ப சொன்னார், நீ எந்த அழுது தொடுநோய் போல ஆகிவிடுகிற உடம்பை பெற்ற நீ, அதிலிருந்து ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். உன் உடம்பெல்லாம் 1000 கண்களாக போக கடவுள். ஆனால் உன்னை எப்ப பார்த்தாலும், யார் பார்த்தாலும் உடம்புல இருக்கிற இந்த கண்களுக்கு காரணம் இவன் இவ்வாறு சென்று சேர்ந்த அந்த இழிவான ஒரு செயல் விளைவு, அந்த முனிவர் விட்ட சாபம் என்று உனக்கு உலகம் பூரா சொல்ல வேண்டும் ஓ என்று ஆணைவிட்டு. இதற்கான் நம்முடைய வள்ளுவ பேராசிரியன் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசுகுலார் கோமான் இந்திரனே சாலும் கரினர். நீத்தார் பெருமையில துறவிகளுக்கு எவ்வளவு பெருமைன்னு சொல்ல வந்த வள்ளுவ பேராசிரியன் ஐந்தவித்தான், 5 பொறிகளை வென்றவன். ஆற்றல், ஆற்றல் என்ன என்று கேட்டால் அது வேற எங்கேயும் சாட்சி போக வேண்டாம், இந்திரனே சாட்சினர். கரின்னா சாட்சினர். இந்திரன் பெற்ற சாபமே சாட்சி என்றார். அப்படி கௌதம முனிவர் எடுத்து லாபம் வாங்கிட்டு அவன் உடனே வேற வழியில் தீர்வு காண முடியாம போயிட்டான். நீங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம்.
இப்படி மிகப்பெரிய இடிவான சாபம் பெற்றவனையா பூம்புகார்ல இந்திர விழவோர் எடுத்த காதை, சிலப்பதிகாரத்தில் ஒரு காதை வருகிறது. தமிழ்துறை பேராசிரியருக்கு தெரியும். சிலப்பதிகாரத்துல பூம்புகார்ல இந்திரனுக்கு விழா எடுப்பது என்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை செய்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கு சிலப்பதிகாரம் சொல்லுகிற அருமையான விளக்கம், இந்திர விழா. இன்னையும் இந்திர விழா நடக்குது, சித்திர பௌர்ணமியில இந்திர விழா என்று. இந்திரனுக்கு விழா எடுக்கணும்னா யோக்கியனால இருக்கணும். கேவலமாக இருக்கிறானே இவனுக்கு எதுக்கு விழா எடுக்கணும்? கற்பு நெறி தவறாத கண்ணை பிறந்த ஊர்ல கற்பு கெட்டவனுக்கு விழாவா என்று உங்களை பார்த்து நீங்கள் யாராவது கேட்கலாம், என்னையும் கேட்கலாம், யாரையும் கேட்கலாம். அதுக்கு என்ன விடைன்னா, இந்திரன் என்பவன் ஒருவன் இல்லை. அது ஒரு முதலமைச்சர் பதவி மாதிரி. X, Y, Z, A, B யாருன்னா வரலாம். 100,000 கோடி இந்திரர் தோன்றினார்கள் என்று நம்முடைய திருமொழி கூறுகிறது. திருமாலும் பிரம்மாவும் இந்திரனும் முதல்ல பதவிகள். X வரலாம், Y வரலாம், Z வரலாம், A வரலாம், B வரலாம். இப்ப இது மாதிரி வந்த பதவியில் வந்த இந்திரன் ஒருவன் கெட்டவன், ஒருவன் மிகப்பெரிய யோக்கியன். நான் அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்ததுக்கு காரணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொன்னேன், அதுக்கு மேல விளக்க வேண்டாம். முதலமைச்சராகட்டும், முதல்வராகட்டும், இல்லை தலைமை ஆசிரியராகட்டும், இல்லை தமிழாசிரியராகட்டும், அந்த பதவியில யார் வேணாலும் வரலாம். அதுல நல்லவனும் வரலாம், கெட்டவனும் வரலாம். பூம்புகார்ல விழா எடுக்கிற உரிய நாயகன் இந்திரன் நல்லவன், இவன் கெட்டவன். நீங்க இந்திரனே சாலும் கரி என்ற குரட்பாவிலை எடுத்து வைத்துக் கொண்டு சிலப்பதிகாரத்தில் வருகிற இந்திர விழா என்று சொல்கிற விழாவோடு பொருத்தி யாராவது உங்களை ஒரு கேள்வி கேட்டு நடக்குன்னா, ஆமா ஒரு கேள்வி இருக்குது இல்லைன்னு சொல்லி நீங்க மைகில அது வேற இந்திரன், இது வேற இந்திரன் சொல்லுங்க சார். ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க, சும்மா போட்டு போட்டே உழப்பாங்க. பையன் சொன்னாலும் இல்லடா தம்பி, அது ஒரு பதவிடா. ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்தா நீங்களும் இந்திரன் ஆகலாம். அதான் இலக்கணம். ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலாம், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாம், எம்ஏ பிஎல் படிச்சா வழக்கறிஞர் ஆகலாம், எம்ஏ பிஹெச்டி முடிச்சா ப்ரொஃபஸர் ஆகலாம், ஐபிஎஸ் படிச்சா காவல்துறை கண்காணிப்பு ஆகலாம். எது படிச்சா அடியார் ஆகலாம்? என்ன தெரிகிறது? ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் படிச்சா டிஐஜி ஆகலாம். எது படிச்சா அடியார் ஆகலாம்னா, எதையுமே படிக்காம இருந்தா அடியார் ஆகலாம். எல்லாவற்றையும் படித்து விட்டு மறந்து விட்டால் அடியார் ஆகலாம். அது என்ன சார் கேட்டா, நிறைய படிக்கணும். 12 திருமுறையும் படிக்கணும், 14 சாஸ்திரம் படிக்கணும், புராண இதிகாசமும் படிக்கணும். ஆனா அவற்றை படித்திருக்கிறேன் என்ற இருமாப்பு இல்லாமல் இருந்தால் அடியாராகலாம். அதான் சொன்ன படித்து மறப்பது. அந்த வகையிலே அந்த இந்திரனை சாலும் குரலை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உடனே கௌதம முனிவர் அவன் இந்திரன் ஓடிட்டான். அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தார். அகலியை ஓடி வந்து கௌதம முனிவர் காலில் விழுந்து கதறினாள். சுவாமி, நான் அறியாது செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தான் திரும்ப வந்து விட்டீர்கள் என்று நான் தவறாக கருதிவிட்டேன். ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் சுவாமி. உடல் அளவிலே நான் குற்றமுடையவளாக இருந்தாலும் உள்ளத்தளவிலே நான் குற்றமில்லாதவள் தானே. நான் நிரபராதி என்று மன்னிக்க மாட்டீர்களா என்று அவர் கேட்டான். பிடிசாபம் கௌதம முனிவர். என்னன்னு அவர் கேட்டார். கணவன் யார், இன்னொருவன் யார் என்று தொடு உணர்ச்சியில் தெரிந்து கொள்ள முடியாத கல் போன்று நீ கிடந்தவையலாம். கணவன் யார், இன்னொருவன் யார் என்று தொடு உணர்ச்சியில் வேதம் பார்த்துக் கொள்ள தெரியாத
ஒரு ஸ்பரிசத் உண தெரியாது இருக்கிற கல் போன்று கிடந்தமையினால் நீ கல்லாக போக கடவுள் சமம் இருக்கிற. உடனே கல்லுக்குள்ள இருக்கிற அவ அழுதா. நீங்க என்ன கேட்கலாம், கல்லா போன பிறகு எப்படி அழுவது இவருக்கு தெரியும்? கல்லு பேசுமா? கல்லு பேசுமா? பேசு. பாறை கல்லும் பேசும். நீங்க கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் ஒரு கல்லால் ஆனதுதான். நம்ம பேசுற வார்த்தை, நம்ம பாடுகிற திருமுறை பாசுரங்களுடைய அந்த பொருள் அதை புரிஞ்சுக்குது சார். புரிஞ்சு மட்டும் இல்ல, அதுலேருந்து ரியாக்ட் பண்ணுது. நம்ம போய் சுவாமி சீயாழி கோயிலையோ வேற மாயம் பெரிய கோயிலையோ போய் நின்றுட்டு அம்மையே அப்பான்னு அந்த திருவாசல் பாடினீங்கன்னா உள்ளே இருக்கிற மையுனா சாமி அதை கேட்டு நன்றாக மகிழ்கிறார். நம்ம வீட்டு பூஜையில் இருக்கிற சாமி படம் என்பது புகைப்படம் தானே, வேறு அட்டை தானே. அந்த அட்டையை நாம பாடுறது, பேசுறது, புழங்குறது, வழிபாடு செய்யறது, அர்ச்சனை பண்றது, நிவேதியம் பண்றதெல்லாம் அது ஏத்துக்குதா? ஏத்துக்கலான்னு ஏன் நிவேதியம் பண்ணுவாங்க? நம்ம நிவேதியம் பண்றோம்னா இது ஏத்துக்கு சுவாமி ஏத்துக்கிறாள் தான் அர்த்தம். என்ன பொருள் என்றால், அது நாம் நினைக்கும் தெய்வமாக ஆக வேண்டுமானால் நாம் அந்த உணர்ச்சியை பெற்று கும்பிடணும். எது ஒன்றும் பாவனையில் தான் அந்த தகுதி பெறுகிறது. படம் தான். நீங்க பாவனையில் அந்த முருகனா பாவிச்சீங்கன்னா, ராமனா பாவிச்சீங்கன்னா, அங்க ராமன் வந்து உட்கார்றாரு சார். முருகன் வந்து உட்கார அந்த கல்லுலையும் படத்திலையும் புகைப்படத்திலையும் அப்படிதான் சிவலிங்கத்தில் சிவபெருமான் வந்து உட்கார்றாரு. சரி, அது மட்டும் இல்லை, அந்த சிவபெருமான் நாம பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருக்கிறார். அந்த கல்லு சிலா விக்கிரகமாக அமைக்கிற பொழுது, சிலா விக்கிரகம் கல்லு அமைக்கிற பொழுது பெண் உருவமா அம்பாள் உருவம் படிக்கணும்னா பெண் கல் எடுக்கணும். முருகன் உருவம் எடுக்கணும்னா ஆண் கல் எடுக்கணும். கல்லுல எங்கேயாவது ஆண்கள் பெண்கள் பார்த்திருக்கீங்க? பெண்கள் பார்த்திருக்கோம். ஆயின்கள் ஆண்கள், பேயின்கள் பெண்கள். இந்த வெண்ணிராடம் பொறுத்து படிப்பாங்க ஒரு சினிமா. அது ஆண்கள். அது உண்மையிலேயே முருகனை வடிக்கணும்னா பெண் கல்லை எடுத்தா அந்த முருகன் உருவம் வரானா, சிதறிடும். அம்பாள் உருவம் வடிக்கணும்னா ஆண் கல்ல வடிக்க முடியாது. இது ஒரு அமைப்பு இருக்கு சார். இந்த அமைப்பு முறை நமக்கு தெரியுமா? கல்லு படைப்புல எல்லாம் பாறாங்கல்ல எல்லாம் வெறுங்கல் தான் நினைக்குமா? இல்ல, அதுல ஆண்கள் இருக்குது, பெண்கள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அந்த கல்லுல தான் அந்த உருவத்தை செதுக்கணும் சிற்பி. இப்ப இந்த கல்லுல இவ்வளவு வேறுபாடு இருக்கு என்றால் இதை நாம் புரிந்து கொண்டு பாட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வைப்ரேஷன்ல மாறுது. இன்னொன்னு சொல்றேன், கல்லுக்குள்ள தேரை இருக்குது. நீங்க நல்ல அருமையான ஒரு சதுரமான ஒரு தோகைகள் எல்லாம் எடுத்து வீட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது திடீர்னு ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சீங்கன்னா, அது ரெண்டா பிளந்ததுன்னா அதுக்குள்ளேருந்து உயிரோடு ஒரு தேரை பாயு சார். நான் உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன், எந்த சயின்டிபிக் ரிசர்ச்லயாவது இந்த தேரை எப்படி சார் உள்ள போச்சு? இன்னும் சொல்ல போனா அந்த பாறை வெல்டிங் ஆகல. நீ என்ன கேட்கலாம், அது இல்லை சார், அது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 கல் இருந்தது, அதுக்குள்ள தேரையை வச்சு வெல்டிங் பண்ணிட்டான். அதுதான் இதெல்லாம் போட்டு குட்டையை குழப்ப முடியாது. அது வெல்டிங்கே ஆகாத கல், அப்படியே பாறைகள்லாம் கிடக்குது. அதை உடைச்சிங்கன்னா உள்ளேன்னு ஒரு தேரை தெரிச்சு ஓடுது சார், உயிர் ஓடுது. அப்போ அந்த அந்த தேரை எப்போ சார் உள்ள போச்சு? என்னன்னு தெரியல நமக்கு அந்த கல்லுக்குள்ள அந்த தேரை எப்படி போச்சு, பிஞ்சா போச்சா எப்படி போச்சு ஒன்றும் தெரியல நமக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மை அறியாமலேயே நம்மால் உணவு கொடுக்க முடியாத, நம்மால் ஒளி கொடுக்க முடியாத, நம்மால் மூச்சு காற்று கொடுக்க முடியாம, நம்மால் தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு ஜீவனை கூட இறைவன் கல்லுக்குள் இருந்து காப்பாற்றுகிறான்.
அப்புறம் உங்களுக்கு இன்னொரு தெரியும் மாம்பழத்து வண்டு. பெண்கள்லாம் ஒட்டுமாம்பழம், அப்பெல்லாம் ஒரு ஒட்டுமாம்பழம் இருக்குதா? அதான் நிறைய விற்கிது. அந்த ஒட்டு மாம்பழத்தை பொம்பளை நல்லா கழுவி விட்டு அப்படி அரவணை வச்சு அறிஞ்சா உள்ளேருந்து ஒரு வண்டு ஓடு சார். அந்த ஒட்டு மாம்பழத்துக்குள்ள அந்த வண்டு எப்ப போச்சு? மாம்பழத்தும் வண்டு. அப்ப அந்த வண்டு எப்ப பூந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பூ பாருங்க, மாம்பூ, அதோட பூ அப்படி விரியும் பொழுது வண்டு உட்கார்ந்து பூ முடிச்சு மூணுன உலகு அந்த பூ அப்படி கொஞ்சமா ஆகி வளர்ந்து இழந்து பிஞ்சாகி காயாகி கனியாகி எல்லா நிலைகளிலும் அது வளர 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 அது 2 மாசம் ஆச்சா 6 மாசம் ஆச்சு இவ்வளவு நாட்களும் அந்த வண்டு உள்ள உயிரோடு இருக்கு சார். அதுக்கு உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கு இறைய கொடுத்தது யாரு, தண்ணீர் கொடுத்தது யாரு, காத்த கொடுத்தது யாருன்னா ஈஸ்வரன். அதனால கல்லு பேசும், கல்லுக்குள்ள உயிர் இருக்கும். அப்படித்தான் அகலிகை என்ற அந்த பெண் கல்லுக்குள் இருக்கிறாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிவஞான சித்தியார் என்ற நூலிலே அகலிகை கல்லது ஆனாள் என்று ஒரு கொட்டேஷன் வருகிறது. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். புல்லாகி பூடாய், சிவபுராணத்துல புல்லாகி பூராய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய், அப்புறம் மனிதராய். மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்துல உயிர் எடுக்கின்ற பிறப்பு வரிசையில் எதை சேர்க்கிறார்? நல்ல சேர்க்கிறார். இப்ப கல்லாக ஒரு உயிர் பரிணமித்து பிறப்பெடுத்து வரலாம் என்று தெரிகிறது அல்லவா? அதான் சொல்லு. அந்த வகையில அகலிகை கல்லா கிடந்தார், கல்லாகி விட்டார், அழுதார். அந்த கௌதம முனிவரை பார்த்து அழுதாள். எனக்கு எப்ப விமோச்சனம்னு கேட்டார். நீ பல யுகங்கள் இப்படி இரு, பல ஆண்டுகள் இப்படி இரு. திரேதா யுகத்துல தசரத மகாராஜாவுக்கு மகனாக சாட்சாத் திருமால் ராமச்சந்திரமூர்த்தியார் வருவார். அவர் நடந்து வரும்போது அவர் கால் தூசுப்பட்டு பெண்ணாவார். சாப விமோச்சனம். அதுதான் இப்ப நடந்தது. ராமன் நடந்து போறார், கால் தூசுப்பட்டு அந்த கல்லு பெண் உருவமாயிடுது. அகலியை தோன்றி நின்றாள். கௌதம முனிவர், விஸ்வாமித்திர முனிவர் இந்த கதையை சொன்னார். அந்த அகலியை ஓடி வந்து ராமனுடைய காலில் விட வந்தா ராமர் கையெழுத்து கும்பிட்டு தாயே என்றார். அரியார் சுவாமிகள் ஒரு நயம் சொன்னார். இப்ப ராமர் மகனா, அகலிய அம்மாவும். சாபம் பெற்றவளாய் இருப்பவள் சாப விமோச்சனம் பெற்றுவிட்ட பிறகு அவளை மீண்டும் இழிவாக பேசுவது தண்டனை மேல் தண்டனை என்று ஆகிவிடும் என்று கருதுகிறார் ராமர். ஒரு தண்டனை பெற்றுவிட்டார். அம்மா என்று அழைத்தார். அரியார் சொன்னார், அம்மா என்று ராமர் ஏன் அழைத்தார் என்றால், தாய்க்குத்தான் கர்ப்பமாயிருக்கிற பொழுது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் என்ற மாத கணக்கில் வளர்கிற பொழுது குழந்தை உள்ளே வளர 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 எந்த நாள்ல இந்த குழந்தை வெளியே வந்து அமையும், அந்த குழந்தையை பார்த்து நம்ம கையில தூக்கி கொஞ்சுவோம் என்று அந்த தாய் தான் 10 மாத பந்தமாக காத்திருக்கின்றாள். அவள் காத்திருக்க அந்த குழந்தையை விட்டு வெளியே வந்து விழுந்த உடனே, எனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தியாம்மா என்று அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து கொஞ்சம் அல்லவா. அது போல ராமர் என்ன பண்ணாராம், அகலியா இருக்கிற பெண்ணே, நீ கல்லா கிடந்த பொழுது எப்ப ராமன் வருவான், எப்ப ராமன் வருவான், எப்ப ராமன் வருவான் என்று எனக்காகத்தான் காத்திருந்திய அம்மா என்று சொல்லுவார். அம்மா என்றார். வாரியார் சொன்னார். வாரியார் இந்த பிள்ளைகள் பல பேர் வாரியார் பார்த்திருக்க மாட்டாங்க. அது கடல். அதை சொல்லுகிறார். அந்த அமைப்பிலே பாடி அந்த உடனே அந்த அகலியை ராமனை வணங்கி விட்டு புறப்பட்டு விடுகிறாள். கௌதம முனியோட சேர்ந்து வாழ்வதற்காக ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திர முனியும் புறப்படுறார்கள். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்
இனி இந்த உலகுக்கு எல்லாம். அருமையான பாட்டு, கம்பன் பாட்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். இப்ப நீ இது மாதிரி ஒரு கால் பூசுப்பட்டு ஒரு கல்லு பெண்ணாய் வந்துட்டாளே கௌதம முனிவருடைய திருவுள்ளத்தில் நீ இவ்வளவு இடம்பெற்றிருக்கிறாய் ராமா. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி நீ அவதாரம் பண்ணிவிட்டமையனால் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி. இதுதான் நான் சொல்ல வந்தேன். அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவாக இருக்கிற 5/8/2020 நாளில் இருந்து நம்ம இன்னைக்கு அங்கே ராமபெருமான பூஜை பண்ணி கம்பராமாயணம் தொடர் விரிவிர ஆரம்பித்த பிறகு ராமர் இங்கே வந்து தங்கிவிட்டார். ஆதலினாலும் உலகம் முழுக்க ராமச்சந்திரமூர்த்தியுடைய அருள் ஒளி பரவிவிட்டது என்பதனாலும் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் தீர்வு. என்ன தீர்வு? கொரோனா தீர்வு. இனிமேல் இந்த கம்பராமாயணம் முடிகிற நிலையில ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும் போது இந்த உலகத்துல இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அது ரெடி ஆகும். அதெல்லாம் வந்துருச்சா? அவ்வளவுதான். ஆகஸ்ட் 15 கூட எல்லாம் சரியாயிடுங்க. சுதந்திர தினத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம் நிகழ்ந்து விட்டது. அவர் கால் பட்டா கல்லு பெண்ணா ஆகுது. அவரை நாம் நினைச்சோம்னா கொரோனா போயிடும். நான் சொல்றாரு இவ்வண்ணம். இந்த பாட்டை மறந்துடாதீங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்குன்னு சொன்னார் பாருங்க. இனி இந்த தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லல கம்பன். இனி இந்த உலகுக்கு எல்லாம் 12ஆம் நூற்றாண்டில் பாடிய பாட்டு 800 வருஷம் கழிச்சு வேலை செய்யுது. உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி. உய்வண்ணம்னா தீர்வு. மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. இந்த உய்வண்ணம் இல்லாம துயர் வண்ணம் வருமா? துயர் வண்ணம் என்றால் தொற்று நோய். அந்த காலத்துல மகாகவி பாரதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு பாடினாங்க. இப்போ ஒன்றுபடாதேங்கிறாங்க. என்ன கொள்கை? ஒன்றுபட்டால் வாழ்வு இல்லைங்கிறான். வெறுங்கையா ஏரியா ஒன்று பெரிய கூட்டம் செய்கிறீங்கன்னா இந்த தொடரே மாறி போச்சு பாருங்க. அல்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று மீண்டும் வரும்படியான ஒரு பொற்காரம் வர வேண்டும். உய்வண்ணம் அன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவது உண்டோ. மை வண்ணத்து அரைக்கி போரில். மை வண்ணத்து அரைக்கி தாடகை. அந்த அரைக்கி அவர் மை வண்ணம்னா கண்கிறேன்னு இருக்கிறான். அரைக்கி போரில், அந்த அரைக்கியை கொன்ற அந்த போரில் மழை வண்ணத்து அண்ணலே. கம்மன் வேணும்னு அந்த தாடகையும் கருப்பு, ராமனும் கருப்பு. ஆனா இந்த கருப்பு மை வண்ணமா, அந்த கருப்பு மழை வண்ணமா, மேகம். அது நன்மை செய்கிற வண்ணம், இது தீமை செய்கிற வண்ணம். அது போற போக்கில் அடிக்கிறார். மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன். எங்க தாடகை வதத்துல நீ வில்ல எடுத்து எய்தாய், தாடகை செத்து விட்டான். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அப்ப என்ன தெரியுது? கை வண்ணத்தின் சிறப்பினை அந்த வீர போரில் பார்த்தேன். கால் வண்ணத்தின் சிறப்பினை இந்த அகலிய மோட்சத்தில் பார்த்தேன் என்று சொன்னார். இதுக்கு வாரியார் சுவாமிகள் கால் வண்ணம் என்றால் பல பொருள் உண்டுங்கிறார். கால் வண்ணம்னா இந்த கால் பட்டு இந்த கல்லு பெண்ணாயிரத்துங்கிற ஒரு ஒரு பொருள். அடுத்தது ராமா, மனித வாழ்க்கையில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று 4 ஸ்டேஜ். பிரம்மச்சரியம் இப்போ பார்த்து கல்யாணம் ஆகல. அடுத்து கிரகஸ்தம் இருக்கு, வானப்பிரஸ்தம் வந்து சன்னியாசம் இருக்கிறது. 4 விதமான கால் பங்கிலே ஒரு கால் வண்ணம் இங்க பார்த்துட்டோம். அதை நான் குவார்டர்னு சொல்லுவேன். அது அவ்வளவு பொருத்தமில்லைங்கிறதுனால சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். பல வார்த்தை கற்றுட்டார். அல்ல, கால் பங்கு எஞ்சி இருக்கிற முக்கால் பங்கு இனிமேல் பார்ப்போம் ஒரு வரலாற்றில் என்று சொல்ல வந்தால் கால் வண்ணம். இன்னொன்னு சொல்றாரு, கால்னா காற்று. அந்த காற்று என்பதைத்தான் நம்முடைய ஔவையார் விநாயகர் அகவல்ல
மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால் காற்று, இந்த காற்று அந்த மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்த அந்த குண்டலினி சக்தி அந்த யோக மார்க்கம் கற்றுவிட்டால், அந்த யோக மார்க்கத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டால், நீங்க தொட்டா கல்லு பெண்ணாகும், நீங்க தொட்டா கருங்கல்லு பொன்னாகும். ராமன் கால் பட்டு கருங்கல்லு பெண்ணானது, நீங்கள் கைப்பட்டால் கருங்கல்லு பொன்னாயிடும். 42,000 வித்தா நமக்கு என்ன ஒரு பவுன். கல்ல தொட்டு போயிட்டே இருக்க. ஒரு அம்மியை கொண்டாந்து ஒருத்தன் என்ன காட்டா கொடுங்க சார். அதனால அப்ப அதாவது இந்த வேதியியல் மாற்றம், ஒரு கல்லு பெண்ணாவது ஒரு கல்லு பொன்னாவது, இந்த வேதியியல் மாற்றம் எப்ப வரும்னு கேட்டால் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தால். விநாயகராக வல்ல வருகிற அந்த அப்ப என்ன தெரியுதுன்னா, கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா ஒரு காற்றை அடக்கி வைத்து யோக பயிற்சி பண்ணுகின்ற அந்த ஆற்றலை நான் இங்க பார்த்தேன்பா. நீ அந்த ஆற்றலாலதான் உன் கால் தூசுப்பட்டு கல்லு பெண்ணாயிடுத்து. ஒரு இன்னொரு பொருள். அடுத்தது இதுதான் திருவடி சிறப்பு. இங்க சொன்னார் கைவண்ணம். இப்படி வந்து பாட்டுல சொல்லிட்டே போலாம், நிறைய போட்டோம். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இவ்வண்ணம் வண்ணம்னா அந்த சிறப்பு தன்மை பாட்டு ராமான் கூப்பிட்டார் சுவாமி. ஆனா இவ்வளவு சொல்றார் விஸ்வாமித்திர முனிவர். கொஞ்சம் கூட ராம மனசுல ஈகோ பண்ணி உன் கைவண்ணம் கால் வண்ணம் கொஞ்சம் 15 வயசுங்க, 16 வயசு ராமன் கேட்பார். நேரா சரி வாப்பா ராமா லட்சுமணான்னு கூப்பிட்டார் சுவாமி. வாங்க மிதிலை மாநகரம் போகலாம். அங்க எதுக்குன்னு கேட்டாங்க. அங்க தாண்டா உனக்கு முக்கியமான விஷயம் இருக்கு, வாடா. நீ சப்ஜெக்டே அதான் என்று விஸ்வாமித்திர ஆட்சியர் போனார். மிதிலையிலே இப்ப மிதிலை என்பது மைதிலி பிறந்த ஊரு, ஜனகன் மகாராஜ் ஆட்சி பண்ற ஊரு. அங்கே தெருவில் போயிட்டு இருக்கிற ஊருக்கு நுழைஞ்சாச்சு. அங்க சுயவரம் நடந்துகிட்டு இருக்குது, பார்க்க போறோம். சுயவரம் என்ன அர்த்தம்னா, சிவதனுசுன்னு ஒரு வில்லு. அந்த வில்லு பிரம்மாண்டமான வில்லு. அந்த வில்லை எவன் எடுத்து வளைக்கின்றானோ அவனுக்கு என் மகள் உரியவள் என்று ஜனக மகாராஜா பறை அறிவித்து விட்டார். இதை கேட்டவுடனே அந்த ஊர்ல இருக்கிற 5 பேர் 10 பேர் 100 பேர் எல்லாம் வந்து உட்கார்ந்து வச்சா. சிற்றரசன் பேரரசன் சிற்றரசன் பேரரசன். அந்த சுயவரத்துக்கு ராமனை ஆட்சி போறார் விஸ்வாமித்திர முனிவர். அவருக்கு தெரியும் இவன் தான் மன்னமா இந்த வில்ல வரைக்கும் ஒழிச்சு போட்ட போறாங்க. நேரம் ஆட்சி போனா சுயவரம் நடந்துட்டு அவன் வந்து பார்த்து மாதிரி போயிட்டு இருக்கிறான். அப்ப தெரு வழியா போயிட்டு இருக்கிறார். இப்ப என்னுடைய மாணவன் ஒரு கேள்வி கேட்டான். இதோட நல்லா இல்லைன்னு எதுடான்னு. இந்த வில்லு விளைக்கிறது, காலமாட்டை அடக்கிறது, பாறாங்கல்ல தூக்குறது, முதல் மரியாதை தூக்குற மாதிரி, இந்த கல்லை தூக்கு அதை தூக்கு புல்ல தூக்கு, இதெல்லாம் நல்லா இல்லை சார். இதெல்லாம் வந்து சரியா வருமா சார்? அப்படிலாம் இருந்திருந்தா உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிருக்குமா? என்ன சரி ஏன்டா உனக்கு வேற ஆளும் விட்ட உனக்கு வேற யாரும் சான்றே கிடைக்கிறான்னு கேட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்ப சொன்னேன் பேசாமறான்னு சொன்னேன். இல்லை சார், இது வந்து அவளை பொருத்தமா படலை சார்னா அது உண்மை. நீங்க காலமாட்டு அடக்கிறவனுக்கு என் மகள் உரியவள்னா அது அன்பின் 5 இல்லை, அது கைக்கிளி பெருந்தினை. என்ன காலமாட்டு அடக்கிறவன் எவனவனா இருக்கலாம், முரட்டு பயலா இருக்கலாம், மனம் உயர்ந்தவனா இருக்க மாட்டான், வன்மையானவனா இருப்பான். அவனுக்கு என் மகளை கொடுப்பது என்பது பெருந்தினை தானே, பொருந்தான நிலைதான். அவனுக்கு 55 வயசு இருக்கும், இல்ல வளைச்சிருவான். நம்ம வீட்டு பொண்ணு 12 வயசு கூட கல்யாணம் கொடுத்துட முடியும், அப்படின்னா பெருந்தினை தானே. அப்ப இது வந்து அவ்வளவு பொருத்தமா படலையே சார். வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டுக்குரிய அன்பின் 5 மாதிரி இது இல்லையே. கம்மன் இந்த ஸ்டோரியை எடுத்துக்கிட்டான். அவன் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி.
இந்த சுயமரா போக்குவரத்தெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார் அப்படின்னா, இப்படி ஒத்து வராதுன்னு பையன் கேள்வி கேட்பான் என்பதை 800 ஆண்டுகளுடைய குறியிட்ட கம்பன் ஒரு சீன் வச்ச மாதிரி. என்ன சீன்னா, வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத சீனு. மேல இருக்கிற மாடியில அந்த அதுக்கு என்ன பால்கனியா, பால்கனியில கன்னி மாடத்துல சீதையும் ஒரு 4-5 தோழி பெண்களும் நிக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு காட்சி வச்சுட்டு, அந்த நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவரும் லட்சுமணனும் ராமனும் 3 பேரும் தெருவில் போய் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சு, இந்த தெருவில் போன ராமன் அந்த சீதையை பார்த்த மாதிரி ஒரு சீனும், சீதை ராமனை பார்த்த மாதிரி ஒரு சீனும் வால்மீகியில் இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் இப்படி ஒரு காட்சி வைக்கல. ஏன்னா வால்மீகி ராமாயணம் பாடி வடநாட்டில் இந்த சுயவரத்தை அப்படியே ஒத்து சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுயவரம் எல்லாம் அன்பின் 5 ஒத்து வராது, பெருந்தனியா போயிடும். பார்த்தான் கம்பன், நம்ம நாட்டுக்கு பொறுத்துமா பாடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீனை மாற்றிட்டான். அவனுக்கு ஒரு பெஸ்ட் டைரக்டர் கம்பன். சீனை வச்சான். அங்கே சீதை நிற்கிற நடுப்பரை சுற்றி தோழி பண்ணி நிற்கிறார்கள். இந்த தெருவழியா போற விஸ்வாமித்திர முனிவர், லட்சுமணன், ராமன். நல்ல வேலையா விஸ்வாமித்திர முனிவருக்கு பின்னாடி 3வது ஆளா ராமன் போன சௌரியமா போச்சு. முன்னாடி போனா பார்க்க முடியாது. அதில் பெரியவர்களை முன்னாடி விட்டு சின்னவங்க ராமன் பின்னாடி போனார் பாருங்க. அப்படி பார்க்க போனோம். அப்படி மேல கன்னி மாடத்தை பார்த்தான். சீதையும் அப்படி அவ குனிஞ்சு பார்க்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆண்கள் நிமிர்ந்து பார்க்கலாம், பெண்கள் குனிந்து பார்க்கலாம். கீழே சீதையை நிக்க வச்சு ராமனை குதிரை மேல விடல, அது பொருத்தமில்லை. அதுக்கு கம்மன் அந்த செட்டப்லேயே அந்த சீன்லேயே ஒரு சூப்பர் சீன் வச்சுட்டான். மாடியில் அவன் நிற்கிற மாதிரி கீழே தரையிலும் போற மாதிரி. இங்கேருந்து ராமன், முதல்ல ராமன் தான் பார்க்கிறான் சீதை. அதை சொன்னா கம்பன், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதான் சார் சீன். நல்லா புரிஞ்சுங்க. நோக்குதல் என்பது வேற, பார்த்தல் என்பது வேற. பார்த்தல் என்பது 10ஓடு 11 பார்க்கிறது. ஒரு ஆட்சியில் நின்றுட்டு இருக்கிற பொழுது ஒரு பெண்ணு அந்த மன்னமந்தர் வழியா ஒரு பஸ் வந்ததுன்னா அதுல யார் இறங்குறா, அவங்க இடம் இருக்கான்னு பார்த்தா அது பார்க்கிற பொழுது அந்த பார்வையில அங்க நிற்கிற ஒரு ஆம்பளை பையனோ ஒரு பையனோ கல்லப்பட்டா அது பேர் நோக்குதல் இல்லை, பார்த்தல். ஆனா இந்த பெண்ணு பார்ப்பதை அவன் நோக்குதல அர்த்தம் பண்ணிக்கிறான். தமிழ் படிக்கல, அதுதான் தமிழ் படிக்கிறது. பார்த்தல் வேற, நோக்குதல் வேற. பார்த்தல் 10ஓடு 11 பார்க்கிறது, நோக்குதல் விரும்பி பார்ப்பது. அண்ணன் சீதை எப்படி பார்த்தான் இல்ல, நோக்கினான். அவள் என்ன பண்ணா, பார்த்தாள், அவள் நோக்கினாள். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணல் நோக்கினான், அவள் பார்த்தாள் என்றால் ஒருதலை ராகம். சிக்கலாப்படி கைக்கிளி. அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நோக்கி கொண்டார்கள். அதை சொன்னான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அப்படி சொல்லி முடிச்சுட்டு கம்மன் என்ன பண்ணினான், அருமையான வரியில, இப்படி 2 பேரும் நோக்கி கொண்டார்களே, இவர் திருப்பார்கடலில் பெருமாள், அவள் இவர் பக்கத்தில் உட்கார்ந்த சீதேவி. நான் முதலாளே சொன்னேன், ஸ்ரீதேவி, நீலாதேவி, பூதேவி என்று 3 பெண்கள் ராமருக்கு மனைவி திருமாலுக்கு. இல்லை, ஸ்ரீதேவி தான் இந்த பிறப்பில் வந்திருக்கிறார். அதனாலதான் என்ன பண்றார் பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி, இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் கொடேன் என்று சத்தியம் பண்ணினாராம். என் பையன் கேட்டா, இந்த இப்பிறவியில் பிற மாதரைன்னு சொல்லணும், அது என்ன 2 மாதரை? இப்படி சொன்னாலே இப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அது என்ன 2 மாதரை, அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குதா அப்படின்னு. அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த பிற மாதரை சொல்லணும். ஏன் இப்படி ராமன் சொன்னான்னு கேட்டா, ராமச்சந்திரமூர்த்தி ஒரு விஷயம் தெரியும், எனக்கு 3 மனைவிமார்கள். அவர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த அவதாரத்துல, ராமாவதாரத்துல ஸ்ரீதேவியா இருக்கிற நீ மட்டும் வந்திருக்கிற. அப்ப எஞ்சி 2 பெண்கள் யாராரு?
பூதேவி நீலாதேவி. இந்த இப்பிறவியில் என்றால் இந்த அவதாரத்தின் அர்த்தம். இந்த ராமாவதாரத்தில் அந்த இரு மாதரை சிந்தையாலும் தொடேன்னு சொல்றாரே தவிர பிற மாதரை தொடமாட்டின்னு சொல்ற அளவுக்கு ராமன் மேல சீதைக்கு சந்தேகமும் இல்லை. ராமனை பத்தி பேசுறதுதான் நாகரிகம் இல்லை. அப்படி ஒரு பாட்டு சார் இதை பின்னாடி சீதை நினைக்கிறார். ஆதலினாலே இப்ப ராமர் நோக்கிறார், சீதையை நோக்கினாள். மருங்கிலா நங்கையும் கம்மன் பாட்டு. மருங்கிலான்னா இடையில்லாத, மருங்குனா இடையில் அர்த்தம். இன்னொரு பொருள் பக்கத்தில் வைத்து இன்னொரு பெண்ணை ஒப்பிடுற அளவுக்கு இல்லாத மருங்கு என்ற பக்கம்னு ஒரு பொருள். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும், வசைன குற்றம், குற்றமில்லாத ஐயன் ராமச்சந்திரமூர்த்தி. ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாயினர், உடம்பு ரெண்டு உயிர் ஒன்று. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு கேட்டா, நாம் இருவரும் ஈர் உயிர் ஓர் உடலானோம் எல்லாம் நீ பேசுறான், இல்ல டைலாக் நல்லா பேசுறான். இந்த அது என்ன இரண்டு உடல் ஒரு உயிர்னு கேட்டா அதுக்கு ஒரு பொருள் சொல்றேன். நீ இந்த பொருள் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் சொல்லிடுறேன். மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்துல பாகிஸ்தானையும் சேர்த்து இந்திய நாட்டு ஜனத்தொகை 30 கோடி. மகாகவி வாழ்ந்த காலத்தில் பாகிஸ்தான் பிரியல, இன்க்ளூடிங் இந்தியா. அப்ப இருந்த டோட்டல் பாப்புலேஷன் 30 கோடி. அது எழுதுறார் பாரதி, 30 கோடி முகம் உடையாள், 30 கோடி முகம் உடையாள் எனில் உயிர் மொய்புற ஒன்று உடையாள் பண்ணர். 30 கோடி முகங்கள் பாரதத்தில் இருக்கிற பாரத தாய்க்கு, ஆனா உயிர் ஒண்ணு அப்படின்னு நினைத்தோம்னா, உயிர் ஒண்ணு என்பதனால எங்க அடிச்சாலும் வலிக்கும். நம்ம உடம்பு இருக்குது சார், உச்சந்தரை, உள்ளங்கால், கைவிரல், இந்த கைவிரல் எங்க ஏதாவது ஒரு வலி வந்தாலும் வலிக்குது பாருங்க. அப்ப உடம்பு பெரிய அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல உச்சந்தலை உள்ளங்கால் இருந்தாலும் உயிர் ஒன்று என்பதனால் கால் அடிபட்டாலும் தலையில் அடிபட்டாலும் உயிர் ஒரே விதத்துல வலிக்கிறது அல்லவா? அது போல இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டில் அடி விழுந்தா பம்பாயில் இருக்கிறவனுக்கு வலிக்கும், டெல்லியில அடி விழுந்தா நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிறவனுக்கு வலிக்கும் என்ற கருத்தில் தான் மகாகவி பாரதி 30 கோடி முகமுடையாள் எனில் உயிர் மொய்முற ஒன்றுடையாள் என்று பாடினார். அதுபோல இங்கே ராமனும் சீதையும் உடலால் 2 பேர், உயிரால் ஒன்று. இப்ப யாருக்கு வலி வந்தாலும் அவங்க வலிக்கும் சொல்றார். ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்றாயினர், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய். கருங்கடல் பள்ளி ஞாபகப்படுத்துறார், திருப்பார்கடல் வைகுண்டம். அங்கே கருங்கடம். புலவர் கீரன் தான் ஒரு முறை சொன்னார், நான் இந்த பாட்டை படிச்சு பல முறை மாதிரி எனக்கு சரியா விளங்கல, வாரியார் பிரசங்கம் கேட்டேன், அது என்ன பார்க்கடல் வெள்ளவெளேன்னு இருக்கும், அது இப்படி கருங்கடல் கம்மன் சொல்லி இருக்கிறான், என்ன அர்த்தம் எல்லாம் பேசி இருக்கிறான் கம்மன். நான் எனக்கு எரிச்சலா தான் படித்தேன். வாரியார் சொன்னார், வேற ஒன்றும் இல்லப்பா, பச்சை பசேன்னு இருக்கிற மரகத மணி இருக்கு பாருங்க, அந்த மரகத மணியை தூக்கி ஒரு பாட்டில் இருக்கிற வெளியேன்னு பாலில் போட்டா அந்த பால் பச்சையாயிடும். மரகதமணியினுடைய நிறம், அந்த மரகதமணி எடுத்து விட்டீங்கன்னா திரும்ப பால் வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் மரகதமணியை படம்னா தெரியும், நமக்கு சான்ஸ் தெரியும். வெள்ளை வெளியேன்னு பால், அதில் மரகதமணி பச்சை மணி போட்டா பச்சையாவது, எடுத்துட்டா வெள்ளையாயிடுது. இதை சொல்றார் வாரியார், திருப்பார்கடல் என்ற பால் டம்ளர்ல திருமால் என்ற பச்சை மீதி உடையவன் உள்ளே படுத்திருக்கிறான் என்பதனால் அந்த கடல் வெள்ளை வெளியே இருக்க வேண்டிய பார்க்கடல் கருங்கடலாக ஆகிவிட்டது. சரி, ராமனுடைய திருமாலுக்கு நிறம் என்ன நிறம்? பச்சை நிறம் தானே. எங்க படிச்சிருக்கிறோம்? பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன். அருமையான பாட்டு, ஆழ்வார் பாட்டு. அச்சுதாமரேரே ஆயதம் கொழுந்தேன் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம்
கண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். பாடுறார் ஆழ்வார். பச்சைமா மலைபோல் மேரி பாடுறார். அதான் மரகதமணி. கருங்கடல் பள்ளி அதுல கலைவின்னா சேர்ந்து இருந்தாங்களாம். 2 பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க. திருப்பார்கடலில் இருந்த பெருமாள் ராமரா வர்ற, அங்க கூட இருந்த சீதாதேவி சீதையா வந்துட்டாங்க. கலவி நீங்கினார். நீங்கினா 2 பேரும் பிரிந்துன்னு அர்த்தம். நீங்கி போயின்னார். போயின்னா பிரிந்துன்னு அர்த்தம். வாரியார் சொன்னார், நீங்குதல்லாம் போதுமே, அப்புறம் என்ன போய்? 7 மணி ஆனா நீ எல்லாம் இந்த வீட்டை விட்டு நீங்கி வீட்டுக்கு நீங்கி போயின்னா நீங்கிறது ஒண்ணு போயிறது ஒண்ணுன்னு ஆவாதான்? 2 சொல் தேவையான ஒரு கேள்வி கேட்டுட்டு 2 பேரும் நீங்கினாங்களாம். எதை விட்டு? திருப்பார்கடலை விட்டு. எங்க போனார்கள்? திருமால் 2 பேரும் நீர்ல தான் இருந்தாங்க. திருப்பார்கடல்ங்கிறது நீர் தானே. நீரிலிருந்து 2 பேரும் பிரிந்தார்கள், நீங்கினார்கள். போய் என்ன? திருமால் ராமாவதாரத்துல அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல நெருப்புல இருந்து எழுந்த பாயசமா. சீதை என்ன பண்ணின? ஜனக மகாராஜா ஆட்சியில ஒரு விவசாயி நிலத்தை உழுதான், கலப்பை. அந்த கலப்பை சீதம்னு பேரு. அந்த கலப்பை உழும்போது அந்த கலப்பை உழுகிற அந்த வெடிப்புல பொன் குழந்தை கிடைச்சது. சீதம் என்ற கலப்பையின் வெடிப்பில் கிடந்தமையினால் இவளுக்கு சீதைன்னு பேர். எதுபோல வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் கிடைத்தமையினால் வள்ளிநாச்சியார் என்ற பெயரை அந்த உறவர் பெண்ணாக அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற 2 பேர் சுந்தரவல்லி பெற்றது போல முருகனுடைய மனைவி. அதனால ரொம்ப அழகா எழுதுறார். கலவி நீங்கி போயின்னா 2 பேரும் தண்ணி விட்டு விலகினாங்களாம், கடலை விட்டு. ஒருவர் நெருப்புக்கு கூட்டார், ஒருத்தி மண்ணுக்கு கூட்டார். 2 பூதங்கள், கொற்றது ஒரு பூதம் தண்ணீர். அப்படி எழுதுறாங்க கம்மன். தண்ணீரில் புறப்பட்ட 2 பேரும் பிரிந்து ஒருவர் நெருப்புக்கும் ஒருவர் நீருக்கும் போய் நிலத்துக்கும் மண்ணுக்கும் போய்விட்டார். போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? பிரிந்தவர்கள் 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அதன் பிறகு போயிட்ட உடனே அது யார் என்னன்னு தெரியாது. ராமர் நேர புறப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு போட்டார். விஸ்வாமித்திரர் தங்கி இருக்கிற ஆசிரமத்தை அன்னைக்கு நைட் தங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் தான் சுயவரத்துக்கு போகிறாங்க. இரவு முழுக்க ராமனுடைய மனதிலே சீதா பிராட்டியினுடைய அந்த முக அழகு தெரிகிறது. சீதைக்கு இரவு முழுக்க அந்த ராமனுடைய அழகு தெரிகிறது. ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. கம்பன் இந்த சீனை வச்சுட்டானே தவிர சூப்பர் சீன், அக இலக்கிய சீன். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்படி சீதை இங்க நோக்கிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்க ஒரு எக்ஸ் வில்ல வளைச்சுட்டான்னா வந்ததடி ஆபத்து வெள்ளையம்மா, உன் காலை கீழே வீரபாட்டி மாதிரி வந்ததடி அம்மா சீதே. நீ பாட்டுக்கு மாடியில் நின்றுட்டு ஒருத்தரை பார்த்துட்ட, அவன் யாருனே தெரியல, அங்க ஒருத்தர் வெளில வளைச்சுட்டான், உங்க அப்பன் அவனுக்கு தானே உன்னை கல்யாணம் கொடுக்க போறான், நீ இப்ப இவரை நோக்குனது தப்பா போயிடு, கற்புக்கு இழுக்கா போயிடாதா என்று ஒரு பிரச்சனை அங்கே வந்தது. அப்ப இந்த சீனை வால்மீகி ஏன் வைக்கிறேன்னு தெரியுது. கம்பன் ஏன் வச்சானா மாட்டிக்கிட்டான். கம்பன் ஏமாந்தான் அப்படி பாடுற மாதிரி. இதுக்கு என்ன வெளியே அப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சுதான் சொல்லணும். உடனே சரி ராமர் மறுநாள் சீதா நீ ராத்திரி பூரா ராமனை நினைச்சுக்கிட்டு இருந்தா, ராம ராத்திரி பூரா சீதையை நினைச்சுக்கிட்டு இருந்தார். சரி இருக்கட்டும். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, மிதிலை மாநகரத்திலே ராமன் மற்ற பெண்களை பார்த்தார், சீதையை நோக்கினார். சீதை மற்ற ஆண்களை பார்த்தால் ராமனை நோக்கிறார். இதுதான் வித்தியாசம். இது ஒன்னாவது நம்ம 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 பயிலோ பண்ற அந்த காதலுக்கெல்லாம் பொருத்தப்படாது. இவன் எல்லாத்தையும் நோக்கிறான், அது அயோக்கியத்தன், அதனால இது பொருந்தாது. சரின்ட்டு மறுநாள் காலையில் விஸ்வாமித்திரர் முடிவு ராமன் லட்சுமணர் எல்லாம் குளிக்க வச்சுட்டு வாப்பா எல்லாம் வாங்க போகலான்னு சொல்லி ஜனக மகாராஜா அரண்மனை அழைச்சு போனா, ஜனக மகாராஜா போய் ஜனகனே அவனு கூப்பிட்டாரு. ஒரு முனிவர் எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, மகாபிரபு மகா முனிவர். இவன் ராமன், இவன் லட்சுமணன், இவன் தசரத மகன், தசரத மகாராஜனுடைய மகன், மூத்த மகன், இவன் இளைய மகன்.
இவன் இந்த சுயவரத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறான் ராமன், நீ அனுமதிப்பாய் அல்லவா? ஜனங்கள் கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டான். யார? விஸ்வாமித்திர முனிவர். என்னை ஏண்டா தனியாக அழைச்சிட்டு போறேன்னு கேட்டவர். சட்ட வாங்க சொல் வாங்க. கை பிடிச்சி போய் தனியாக கேட்குறான். தசரதன் அவளுக்கு நல்லவன் இல்லையே, அவனுக்கு 60,000 மனைவி, முனிசிபாலிட்டியே மனைவியாக இருக்குது. அவன் பிள்ளைய கொண்டாந்து ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பார்க்க போக, ஏன் சாமி உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் கேட்பான்ல, ஒன்றும் பெற்றவன் பிடிச்சி கை பிடிச்சி இழுத்துட்டான். சார் ஏன் சாமி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம்? 60,000 மனைவியாம் இல்லை தசரதனுக்கு. அவன் மாமா எப்படி ஓகேனா இருப்பான், ஒருவனுக்கு பூர்த்தியாக இருப்பான். என் கொண்டு வரப்போ சரியாக இருக்க வேணாமா, நீ இப்படி செஞ்சு விட்டீங்க, செய்து காய்ச்சிருந்துட்டேன்னு சொல்லி இப்போ நான் அவனை அனுமதிக்கிறதா இல்லையான்னு எனக்கு பிரச்சனை ஆயிடுது சுவாமின்னா. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், ஓங்கி அரஞ்சனா தெரியும் மடையா. அந்த ராமன் தசரதனுக்கு மகனே தவிர அவன் படித்தது, வளர்ந்தது, குணங்களை கற்றுக்கிட்டது, பண்புகளை கற்றுக்கிட்டது எல்லாம் வசிஷ்ட மகரிஷிகிட்ட. வசிஷ்ட மகரிஷி தான் அவர் வாத்தியார். அவனுக்கு வாத்தியாரை நம்பி பொண்ணு கொடு. என்ன தெரியுது, ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா அந்த பையன் எந்த காலேஜில் படித்தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த காலேஜ் யோகிதாம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நம்பணுமா. பொண்ணை பெற்றவன் இங்கனும் கம்பராமாயணம். அப்பனை நம்பாம எந்த காலேஜ் நல்லா கேட்டு 60 காலேஜ் தான், நம்ம காலேஜ் நல்லா சொல்லுவோம். அதனால எது சொல்ல வரேன்னா, நம்ம என்ன வாத்தியாரை நம்பி பையனுக்கு பொண்ணு கொடுக்குறதுங்க எவ்வளவு பெரிய பரம்பரை சார் இது. இந்த செய்தியை சொல்லுவோம் சார் காலேஜில். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கூப்பிடுவோம். எனக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, வாரத்துக்கு 2 நாள் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டுருவோம்னு எனக்கு ஆசிரியர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இப்படிலாம் உலகம் எதிர்பார்க்கிறது, இந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கணும். விஸ்வாமித்திர முனிவர் சொன்ன பதிலுக்கு அற்புதமான பதில் சார். தசரதனுக்கு மகனா பிறந்தான்ங்கிற ஒன்றை தவிர இன்னும் சொல்ல போனா தசரதனுக்கு மகனாக பிறந்தான் என்பது கூட வேள்வியில் தோன்றிய பாயசத்தின் மூலமாக பிறந்தான் ஆதலினால் தசரதனுடைய ஜீன்ஸ் இங்க வேலை இல்லை. கெட்ட புத்தி அவனுக்கு வராதுன்னு அர்த்தம். அது ஒரு பாயிண்ட். அதன் பிறகு வசிஷ்ட மகரிஷி தான் பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறார் என்பதனால் ஒருவனுக்கு பொறுத்தியா வாழ்வான், நம்பி பொண்ணை கொடுறா என்று விஸ்வாமித்திர முனிவர் வரலாறு சொல்றார் சார். விஸ்வாமித்திர முனிவருக்கு வசிஷ்ட மேல பொறாமை இல்லை பாருங்க. வசிஷ்ட மகரிஷியை நம்பி பொண்ணு விடுறா, அவர்கிட்ட பணம் கேட்டவர் அப்படின்னா சரி. இன்னும் ஜனக மகாராஜாவை கன்வின்ஸ் பண்றார் சார். இவரு இல்லைன்னா வில்ல வேலைக்கு ஒத்துக்க மாட்டேன்றான் அவன். சரி உட்கார வச்சார். எல்லாம் அவன் அங்கேயிருந்து வந்தான். நம்ம நாட்டில் எல்லாருமே இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்க தவிர வில்ல தொடர்ந்து லாய்க்கு இல்லை. அங்கேயும் வந்தான். அப்படி வந்தான். ஜனக மகாராஜாவை பார்த்தான். இப்படி பார்த்தான். அந்த வில்லை தொட்டான். கும்பிட்டு வர்றேன் என்று கூட்டான். இப்படி பல பேர் கூட்டான். விஸ்வாமித்திரனுடைய பார்த்தார். ராமா அப்படின்னார். அப்படின்னா விஸ்வாமித்திரனுடைய சொன்னாதான் ராமன் ஏஞ்சி போவான், பாஞ்சிட்டு போல. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கு சுவாமி, இது என்ன இப்படி டிலே பண்ணிருக்கீங்க அப்படி. ராமா அலையில் கூட விஸ்வாமித்திர முடியும். ராமான்னார். சுவாமி உத்தரவு, போய் உங்களுடைய பலத்தை காட்டு அப்படின்னாரு. அப்ப எழுதுறான் சார் கம்பன். இப்ப இந்த வில்லுக்கு வேலை வந்துருச்சு. இந்த வில்லுக்கு இனிமேல் வேலை இல்லை. எழுத போறான். அந்த ராமன் அந்த சபையில் நடந்து போறத, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற பாட்டு வந்த மாதிரி அப்படி ஜம்முன்னு அப்படி கம்பீரம் நடந்து போறான் சார். அப்படி சிவாஜி ஸ்டைலில் போறான் சார். போய் அப்படி வில்லிட்டு நின்னார் ராமர். சுற்றி எல்லாரையும் பார்த்தார். பார்த்துட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கல. தலைவர் அப்படியே உட்காந்துக்கிட்டான். பார்த்தார். அப்படி வில்ல எடுத்தார்.
எடுத்தோன்னு வில்லு அப்படி எடுத்து அந்த வில்லு இப்படி இருக்கும், நானும் கை இப்படி இருக்கும், அதை பிடிச்சி இழுக்கணும். அதான் வளைத்தல் வில் வளைத்தல். இழுத்தாரில் டக்குன்னு வில்லு ஒடிஞ்சு போச்சு. வில்ல வளைக்கணும்னு தான் சுயம்பரம் முடிச்சே போட்டார். ஏன் தெரியல, நமக்கு பின்னாடி வர ஆம்பளைங்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. நல்ல வேலையானுங்க ராமன் வில்ல முடிச்சு போட்டார். இல்லைன்னா அதை தூக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணை மொத்தம் அந்த வில்ல வேலை என் பொண்ணை தரேன்னா யார் போய் வளைக்கிறது? வளைச்சு போட்டார். ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இதில் இன்னொரு காரணம் வாரியார் எழுதினார். ஏன் அது வில் முறிஞ்சி விழுந்தது அப்படின்னு. ராமர் காலில் மிதிச்சுக்கிட்டாராம். எதை? அந்த வில்ல முனி இருக்குது, கால் கீழே வச்சு மிதிச்சுக்கிட்டாரு. இந்த நான் கையில வளைக்கிறாராம். இவர் கால் மிதிச்சதனால அந்த வில்லு நுனி வளைந்து மீண்டும் திருவடி வணங்குவதற்காக விழுந்துருப்பான். திருவடி பூஜை சார். வளைக்கிறது யாரு? சாட்சாத் திருமால். புரிஞ்சுட்டு உடனே எல்லாரும் முடிவு பண்ணி சோ நம்ம நாட்டு இளவரசிக்கு உரியவன் ஆகிவிட்டான் அறிவிச்சிட்டாங்க. ஜனக மகாராஜாவுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. வசிஷ்ட மகிழ்ச்சி பாடம் கேட்டவன் தான் நம்ம மாப்பிள்ளையா வந்துட்டாங்க. விஸ்வாமித்திர முனிவருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம், லட்சுமணன் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷம்தான். இப்போ கூட இப்போ யார் இல்லைன்னா தசரதன் இல்லை, பரதன் இல்லை, சத்ருகன் இல்லை, கோசலை கைகை சூத்திர யாருமே இல்லை, சுமந்திரன் இல்லை, வசிஷ்ட மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் கோசல் நாட்டில் இருக்கிறாங்க. உடனே விஸ்வாமித்திர முனிவர் சொன்னால் ஜனக மகாராஜா திரும்ப நான் ராமன் தனியாக அழைச்சிட்டு போக முடியாது, கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போகணும், அவங்களெல்லாம் ஓலை அனுப்பி அவர்களெல்லாம் வர சொல்லிடு. அடுத்த நிமிஷம் குதிரையில் பறக்குது. பறந்தா ஒரு 2 மணி நேரம் பண்ணி ஓலையை கொடுத்துட்டான். அடுத்த நிமிஷம் கடன்னு அவங்க அத்தனை பேர் போட்டு இப்போ ஒரு 150 தேரில் வந்துகிட்டு இருக்காங்க. சொல்லுவோமே சார் இப்போ என்ன அதனால 150 தேர் யார் கண்டாங்க? இந்த காலத்தில் 500 தேர் கார் போலியா? 150 தேரில் எல்லாரும் வந்து விட்டாங்க. இதுதான் நிகழ்ச்சி நடந்தது. இப்போ என்ன சிக்கல் சொன்ன பாருங்க. இப்போ சீதை கிட்ட போய் ஒருத்தி சொன்னா, தோழி சீதை உனக்கு சுயமர வைச்சிருந்த அந்த சிவதரிசி என்ற வில்லாய் இருக்கிற ஒன்றை வளைப்பவனுக்கு நீ உரியவள் என்று சொன்னார் அல்லவா அவங்க அப்பா. ஒருத்தன் முடிச்சே போட்டான். அது அவனுக்கு தான் நீ உரியவள். சீதைக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம தெருவில் பார்த்தோமே அவன் யாருன்னு தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அவன் அட்ரஸ் என்னன்னு தெரியாது, அவன் எந்த ஊருக்காரன்னு தெரியல, அவன் இந்த வழியை மளிகை சாமான் வாங்க வந்தான்னு தெரியல. அவன் பாட்டு வாங்கிட்டு ஸ்டோர் வாங்கிட்டு தான் ஊருக்கு போயிருந்தான்னா அவன் ஒருவனா இருந்து இங்க வில்ல முடிச்சவன் ஒருவனா இருந்தா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்ற அந்த கற்பு பிரச்சனை வந்துவிட்டது. உடனே இந்த செய்தியை கேட்டோட தோழியிட்ட போய் கேட்க முடியாது இல்லை. அந்த தெருவில் நேற்று போனார் ஒருத்தர், 3வது ஒரு ஆளா, அவரு தான் வில்ல முடிச்சு போட்டாரான்னு கேட்கறது. தோழியிட்ட கேட்டால், தோழி நான் 3வது போனதில் நான் முனிவரை தானே பார்த்தேன். நான் ஏன் போய் உட்காந்து முனிவரை பார்த்தேன் வந்து சேர்த்துக்கலடி எனக்கு தோழியா இல்லை. அடுத்த 2வது ஒரு ஆள் போனார் கேள்வி. ஓ நான் ஒன்று கேட்டேன், நீ ஒன்று சொன்னீங்களா தோழியா? நீ நான் எதை நோக்கிறேனோ அதை நீ நோக்க வேணாமா? உடனே அவன் சொன்னான், நான் நோக்கினா தப்பா கூடாதான். அவன் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சீதைக்கு இப்போ என்ன பண்ணி எப்படி இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது? அப்போ சீதை ஒன்று நினைச்சாலாம், ஒருவேளை நான் தெருவில் பார்த்த பொழுது போனவனாய் இருக்கிற அந்த கனகரில் இருந்த அந்த கரிய செம்மலாய் இருக்கிற யாரோ ஒரு எக்ஸ், அவன் யாரும் தெரியாது, அவன்தான் வில்லை முடிச்சு போட்டிருந்தான் என்பது உண்மையானால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தற்கொலை பண்ணிக்க முடியும். கற்பை விட வேற ஒன்று சிறந்தது, உயிரை விட சிறந்தது கற்பு. கற்பை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று என தொல்காப்பி நூற்றார். அதனால முடிவு பண்ண உயிரை விட்டுறது முடிவு பண்ணிட்டான். இந்த பாட்டு மட்டும் கம்மன் வைக்கலன்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். இந்த கேள்வி நின்றுட்டே இருக்கும். சரி, எப்படி அந்த அந்த தெருவில் போனவனை இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம். சரி, இந்த ராமச்சந்திரமூர்த்தி தெருவில் போகும்போது அந்த சீதையை விட்டு நோக்கிட்டு போட்டாரே சார், இப்போ சிவதரிசி என்ற வில்லை இவர் வளைச்சு போட்டாரே, இப்போ இவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? இந்த கேள்வி சீதைகிட்ட மட்டும் இவ்வளோ பிரச்சனையாக எழுப்புறீங்களா, ராமர்கிட்ட ஏன் எழுப்பல? என்ன ஒருத்தன் என்ன வகுப்பில் கேட்டான். இல்லை ஏன்டா ஆளுக்கு ஒரு கேள்வி வைப்பீங்க அப்படின்னு.
ராமருக்கு ஏன் இந்த பிரச்சனை வரலன்னா, அரண்மனையில மேல கன்னிமாடத்துல சுற்றி தோழிகள் இருக்கிற பொழுது நடுவில் நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் ஒரு பூர்ணச்சந்திரன் இருப்பது போல ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஆதலினால் இவள் இந்த நாட்டினுடைய இளவரசியா தான் இருப்பாள் என்பதை நாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். தேர்ஃபோர் அந்த இளவரசிக்கு உள்ள சுயமரத்தில் கலந்துக்கிட்டான். இல்லைன்னா கலந்துருக்க மாட்டான். அப்பவே டவுட் கிளியர் பண்ணிட்டான். ராமனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீதை எப்படி தெளிவு பண்ணிக்கிறது? உடனே அன்னைக்கு இந்த சிவதரிசி முடிச்சு போட்டோன்னு அன்னைக்கு சாயந்தரம் இந்த நான் சொன்ன மாதிரி ஓலையெல்லாம் போய் தசரதர், கோசலை, கையேயி, சுமத்திர, பரதன், சத்ருகணன், வசிஷ்டர் எல்லாம் வந்தாச்சு. சுமந்திரம் எல்லாம் ஒரு 150 பேரில் அந்த ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒரு 5-5:30 மணி இருக்கும் பொழுது போகிற நேரம். அப்பொழுது சீதையை எல்லாரும் பார்க்கணும் இல்லை, ராமனையே பார்த்தது இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் ஜனகன். அவன் என்னத்தை கண்டான். அதனால ஜனக மகாராஜ் சொன்னார், தசரத மகா சக்கரவர்த்தி ஆயிருக்க உங்களுக்கும் சொல்றேன், வசிஷ்டர்னு சொல்றேன், விஸ்வாமித்திர முனிவராக இருக்கிற அவருக்கும் சொல்றேன், என் மகளை நீ எல்லாரும் ஒரு பார்க்க வேணாமா, பார்த்துட்டு நீ ஆசீர்வதிக்க வேணாமா, உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் செய்துவிட்டு தானே கல்யாணத்தை நாளை காலையில் நான் பண்ண முடியும் சொல்லிட்டு எல்லாரையும் சீட்டு கூட உட்கார வச்சுட்டான். ஒரு 100 பேர். இவனும் உட்காந்துக்கலாம். ஜனகனும் கோசலை சுமந்திரம் எல்லாம் மட்டத்து பகரணி எல்லாம் வந்து தனித்தனியாக சீட்டு போட்டு சூப்பராக உட்காந்துருக்கலாம். சீதையை அழைச்சிட்டு வாங்கன்னு சீதையை ஒரு தோழி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வரலாம். சீதை ஒரு முடிவு எடுத்துட்டா. இந்த லிஸ்ட்ல XYZAB எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவர்தான் அந்த சிவதரிசி என்ற வெள்ளை முடித்தவர் சொன்னோன்ன நம்ம நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அதுவரை மற்றவங்களை பார்க்கப்படாது. பார்த்தா என்ன பண்ணும்? அல்ல குனிஞ்ச தலையோடு என்ன போக ஒரு பொண்ணு பெண்ணு பார்க்கும் படத்தில் குனிஞ்ச தலையோடு தான் பெண்ணு பார்க்கணும்னு இன்னைக்கு இருக்குது. அது எவ்வளோதான் துடிப்பான பொண்ணாக இருந்தாலும் அது குனிஞ்சது. அம்மா கொஞ்சம் தரையை நிமிர்ந்துட்டு இருக்கும். மாப்பிள்ளை ஒருத்தர் பாருங்க, அப்படி இந்த பொண்ணு முகத்தை தூக்கி விடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு இதெல்லாம் இப்போ நடக்குது பாருங்க. இன்னைக்கே இப்படி நடக்குதுன்னா அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும்? சீதை மாப்பிள்ளை தான் புரிகிறாரா? அதாவது குறும்பு. அப்ப உடனே ராமர் எல்லாம் உட்காந்து வரிசையா உட்காந்துருக்காங்க. ஜனகன் பக்கத்தில் தசரதன், பக்கத்தில் விஸ்வாமித்திரன், பக்கத்தில் வசிஷ்ட மகரிஷி, அப்புறம் லட்சுமணன் எல்லாம் வந்து வரிசையா உட்காந்துருக்காரு. ராமர் உட்காந்துருக்காரு. இந்த தோழி சீதை அழைச்சிட்டு வரும்பொழுது சீதை, இவர் தான் உங்க அப்பா ஜனக மகாராஜா. இன்னைக்கா பார்க்குறேன், 12 வருஷமாக தான் பார்க்குறேன். சரி, இவர் தான் பக்கத்தில் இருக்கிற தசரத மகா சக்கரவர்த்தி மாமனார். நிந்தே பார்க்க மாட்டேன்ட்டான். இவர் தான் வசிஷ்ட மகரிஷி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போகிற ஒரு வாத்தியார். இருட்டு. அடுத்து இவர் தான் விஸ்வாமித்திர, அவர் அழைச்சிட்டு வந்தார். வீட்டுக்காரர் வந்து விஸ்வதேவர். இவளுக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா, அந்த ஆளை பார்க்கணும். அந்த ஆளை வில்ல முடிச்சு போட்டவன் யாரு, நம்ம தெருவில் போன அவன் தான் இவனான்னு பார்க்கணும்னு அவளுக்கு ஒரே ஏன்னா உயிர் பிரச்சனை. சார் இறந்து வாங்க, அது மாறா இருந்ததுன்னா அப்படியே போயிட்டு இருந்தா பாருங்க. இவர் தான் ஆரம்பிச்சா. யாருன்னு கேட்டா சீதை, இவர் தான் உங்க அப்பா வச்சது சுயவரத்துல அந்த சிவதரிசி என்ற வில்லை முறித்து போட்டு உன்னை மனம் செய்து கொள்ளுகிற நிலையில் உறுதியான மணாளன், தசரதன் மகன், ராமச்சந்திரன் பேரு சொன்ன சொல்லிட்டு போலாமா? லைஃப் பேர் தான் இருக்குது. அப்போ அப்படி நின்றுட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி போகிற பையனை பார்க்குறது இயல்பு தானே, எல்லாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். உள்ளார்ந்த விஷயம் யாருன்னு தெரியாது. இப்போ டவுட்டை கிளியர் பண்ணிக்க தான் நிற்கிறாங்க. எப்படி பார்க்குறது? இப்போ வந்து டக்குன்னு நிமிந்து, ஓ மிஸ்டர் சோ அப்படின்னு கேட்க முடியுமா? பொண்ணே குமா தன் ஜனகம் அப்படி நின்று புரிஞ்சுக்கிட்டே வந்தாராங்க. அப்போ கை நிறைய வளையல் போட்டுருந்துருக்கா.
பெண்கள் எப்பொழுதுமே நாணி கோணி நிற்கிற பொழுது அவர்கள் ஏதேனும் சந்தேகத்தை நின்றுட்டு பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வளையல்களை சரி நல்லாவே முதலே இருக்கும் வளையல் அது கலைச்சி விட்றது, திரும்பி சேர்த்து விட்றது, கலைச்சி விட்றது, சேர்த்து விட்றது வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அனாவசியமான வேலை தான். இருந்தாலும் அதை பண்ணால் தான் அங்கே நின்றுக்கிட்டு அவனை பார்க்கலாம். அதுக்காக செய்து என்ன பண்ணான் சீதை, அந்த கை வளையல் அப்படி நல்லா அழகாக அப்படி எடுத்து விட்டு அப்படியே பார்த்தாங்க. அதை எழுதுறான் கம்பன். அருமையான பாட்டு அந்த பாட்டு கம்பன் எழுதுறது. கைவளை திருத்துபு கடைக்கணில் நோக்கினாள். கடைக்கண்ணா இந்த முழு பார்க்க முடியாது. இந்த கைவளை திருத்துபு கைவளையல்களை சரி செய்து கொள்வது போல தன் கடைக்கண்ணினால் அந்த ராமனை பார்த்து விட்டார். பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு தெளிவாயிடுச்சு. தெருவில் போனவன் தான், 3வது ஆளாக போனவன் தான், நேற்று நம்மை நோக்கியவன் தான், நாமும் விரும்பி நோக்கிய ஆள் தான். எனவே நமக்கு மணாளனா வரக்கூடியவன் நேற்று தெருவில் போனவனாக இருந்தாலும் அவன் இன்று கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சியில் ஒரு தெளிவான பிறகு முகமகிழ்ச்சியிலே அடுத்த இடம் நகர்ந்து அப்படி போய்விட்டாள் என்று ஒரு பாடலை கம்மன் பாடினான். இப்போ கம்மனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வால்மீகி ராமாயணத்தில் இருந்து ஒரு சீனை மாத்தினதுனால 2 பாட்டு தேவைப்படுது. ஒன்று அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அன்பின் ஐந்தினைக்காக பெருந்தினை மாத்த இந்த கைவளை திருத்து இது பாட்டால அவ கற்புக்கு நெறியை காப்பாற்றி விட்டான் என்று புரிந்து கொள்ளுங்கள். மறுநாள் கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணம் ஆகும்போது ஒரே நாள்ல கல்யாணம் ஆகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீதா கல்யாணம் பண்ணி முடிச்சுருந்தேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும். ராமன் அன்னைக்கு சாயந்தரம் இந்த சபையில் பார்க்க முடிஞ்ச உடனே தேர்வு உட்கார வச்சு மிதிலை மாநகரம் முழுக்க அவர் அழைச்சி போகிறாங்க. மாப்பிள்ளை ஊரோட பெரிய மகாராஜா மாவன், மகாராஜாவுக்கு மருமவன் தேர்வில் உட்கார வச்சு அவன் அழைச்சி போகிறாங்களாம். அப்போ அந்த மிதிலை மாநகரில் இருக்கிற பெண்கள்லாம் இவர் தான் நம்ம நாட்டு இளவரசிக்கு கணவனை வரப்போறவன்னு எல்லா பெண்களும் பேசிக்கிறாங்களாம். பேசிக்கிட்டு அவனை பற்றி உயர்வாக பேசிக்கிறாங்கன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. கம்மன் தோடு கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலமன்ன கால் கண்டார் தாளையே கண்டார் தடக்கை கண்டார் மகுதே என்று ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சீதா கல்யாணம் முடிச்சிடணும். அந்த பாட்டில் நிறைய விஷயம் இருக்குது. அப்படிலாம் அந்த பெண்கள் பார்த்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க. தோல் கண்டார் தோளையே கண்டார், தாள் கண்டார் தாளையே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே. என்ன தெரியுது? எந்த பெண்ணும் முகத்தை பார்க்கல. ஊர்வலமா ஒரு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சா முதல்ல பொம்பளைல யார் ஒருத்தர பார்க்க, இன்னொருத்திக்கு சொந்தமா போகின்றவருடைய முக வசீகரத்தை பார்ப்பது தன் கற்புக்கு இழுக்கு என்று மிதிலை நாட்டு பெண்கள் கருதினார்களாம். நம்ம நாட்டு இளவரசி கூயவனாக இருக்கிற நம்ம முகம் கொண்டு பார்க்கப்படாதுங்கிறதுனால அதை முகத்தை பார்க்காம தோல் கண்டார் தாள் கண்டார் தடக்கை கண்டார்னு பாடினார். அப்புறம் உடனே எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் திருமணம். தசரத மகா சக்கரவர்த்திக்கும் கோசலைக்கும் பாத பூஜை பண்ணி, வசிஷ்ட மகிழ்ச்சி பாத பூஜை பண்ணி, ராமனும் சீதையை தன்னுடைய அப்பா அம்மா பாத பூஜை பண்ணி திருமணம் நடந்தது. ராமனும் சீதையும் திருமணம். அப்புறம் பக்கத்தில் யார் இருக்கா? லட்சுமணன், பரதன், சத்ருகனன். 3 பேருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 5 வயசா? எல்லாம் ஒரே வயசு தான் பிறந்தாங்க. அதில் எல்லாரும் ஒரே நாள் கல்யாணம். அதே நாளில் சொல்ற பாருங்க. ஜனகருக்கு இன்னொரு பெண்ணு ஊர்மிளைன்னு பேர். அந்த ஊர்மிளையை லட்சுமணன் கல்யாணம் கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன தெரியுது? ஜனக மகாராஜாவுக்கு மாப்பிள்ளை 2 பேர், ஒரு ராமர், லட்சுமணன். அதனால என்ன பிரச்சனை இல்லைன்னு கேட்டா, சீதையும் ஊர்மிளையும் பிரச்சனை ஒரே வீட்டு பொண்ணு. அடுத்தது ஜனகருடைய தம்பி குசத்துவர் என்னுடைய மகள்கள் மாண்டரி ஒரு பெண்ணு, சுருதகீர்த்தி இன்னொரு பெண்ணு. அவர்களை மாண்டவிய பரதன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சுருதகீர்த்தி என்ற பெண்ணு சத்ருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்ப ஜனக மகாராஜாவுடைய 2 பெண்களை ராமன் லட்சுமணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருடைய தம்பி பெண்களை பரதனும் சத்ருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 4 பேரும் சேர்ந்து
கல்யாணம் முடித்தார்கள். திருமணம் கோலாகலமாக முடிந்து விட்டது. சுபயோக சுபதினத்தில் சீதா கல்யாணம் அற்புதமாக நிறைவுற்று விட்டது. நேராக ராமர் அப்பா அம்மா கால கொடுத்தாரு. நேராக போனார சீதேன்னு கூப்பிட்டார் சுவாமி. அப்பெல்லாம் தன்னுடைய கணவனை சுவாமின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கணும். ஆசைப்படாது சுவாமி சுவாமின்னா அவ்வளோ பக்குவமாக நம்முடைய கணவன். உடனே இங்கே வா சீதையன்னு கூப்பிட்டாராம் சுவாமி. நேர கோசல கையை சுமத்துல 3 பேர் உட்காந்துருந்தாங்களாங்க. நேர கையிட்டு போய் நமஸ்காரம் பண்ணாராம் ராமர். சீதையாச்சு போய் கோசலை நமஸ்காரம் பண்ணலையா ராமர். முதல்ல எடுத்து ராம் தன் மனைவிய. ஏன்னு கேட்டா எங்க இந்த 3 மகாராணிகள்லேயே பவர்ஃபுல் மகாராணி கைகேயி தான். இவளை கொஞ்சம் அனுசரிச்சுன்னு அர்த்தம். தன் வீட்டுக்கு வருகிற தன் மனைவியை தான் வீட்டில் இருக்கிற பவர்ஃபுல் கேரக்டரை அனுசரிச்சு சொல்கிறது தான் கணவனுக்கு விஷயம். இதெல்லாம் கல்யாணம் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ள வேண்டிய விஷயம். கல்யாணம் விட்டு மேடையில் பேச தன்னுடைய மனைவியை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி போகும்போது எங்கே யாரை அம்சமாக வைக்கணும், அந்த வீட்டில் எது பிரச்சனையோ பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்க நமஸ்காரம் பண்ண வச்சோம்னா அப்போ கன்வின்ஸ் ஆகிடுவாங்கல்ல. முதல்ல கைகேயி, அப்புறம் கோசலை, அப்புறம் சுமத்தலை நமஸ்காரம் பண்ணினார்கள். போட்டு நேராக எல்லாம் விருந்துலாம் சாப்பிட்டு போட்டு போகிறாங்க. தேரில் எதிரில் பரசுராமர் என்று ஒரு பெரியவர் மறிக்கிறார். ராமா நில் அப்படின்னார். ராம இப்போ நான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன், நேரத்துக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த பதிலை நான் நாளைக்கு சொல்கிறேன். ராமர் சொல்கிறேன். ராம நாளைக்கு சொல்ல நான் சொல்கிறேன். அதனால் கோசல் நாட்டுக்கு ராமரும் சீதையும் மணவிழா கோலத்தோடு அப்பா அம்மா சித்தி எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு எல்லாரும் கோலாகலம் 150 பேரில் அழகாக போய் சேர்ந்தார்கள் கோசல் நாட்டுக்கு என்பதை தெரிவித்து இவ்வண்ணமாக குதூகலமாக சீதா கல்யாணம் நிறைவுற்றது என்பதை தெரிவித்து அதற்கு நாம் இன்னைக்கு அடையாளமாக கல்யாணம் பண்ணோம்னா வடபாயசம் கொடுக்கணும். அதனால் நம்ம வடபாயசம் எப்போ பண்ணியிருக்கிறா அந்த விருந்தையும் சாப்பிட்டு நம்ம புறப்படலாம். நாளைக்கு தொடர்ந்த சிந்தனையை தொடர்ந்து சிந்திப்போம் என்பதை தெரிவித்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீதா பிராட்டி உடனாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.